திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல 5 தொழில்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப எல்லாருக்குமே என்ன ஆர்வம்னா, திருமூலர் என்ன பயிற்சி சொல்றாங்க, அதை ஏதாவது நாம பயிற்சி பண்ணலாமே, அந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து படிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால, இன்னைக்கு வகுப்புல அடுத்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பயிற்சிகள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆஹ் நம்ம பயிற்சி அப்படின்னாலே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு பயிற்சி செய்யறோம்னா 10 நாள்ல அதோட ரிசல்ட் தெரியணும். அது எப்படி மாறி இருக்குன்னு உடனே பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இதுல வந்து நம்ம அப்படி உடனே உடனே அதோட ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நான் திருமூலர் ஆரம்பத்துல இருந்தே சொல்றாரு, நம்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த பக்குவம் வரும். அப்ப நம்ம பயிற்சி செய்தாலும் நம்ம வினைகள் வந்து தீர தீர தான் அந்த பயிற்சியிலையும் நமக்கு வந்து பலன் தெரியும். அதனால வந்து எவ்வளவு நாள் இத செய்யணும், எப்ப எனக்கு இதே மாதிரி வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்கக்கூடாது. நம்ம பயிற்சிய வந்து தொடர்ந்து செய்தாலே போதும். ஸோ வந்து கால நேரம், எத்தன காலத்துக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. நம்பிக்கையோட அந்த பயிற்சிய வந்து நாம செய்துகிட்டே இருக்கலாம். என்ன மாதிரியான பயிற்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்ப இதுவரை படிச்சதுல நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, திருமூலர் சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தி, இறை ஆற்றல் இது எல்லாமே இந்த கண்டத்துக்கு மேல, தொண்டைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள்ல தான் இருக்கு. அப்ப நம்ம செய்யக்கூடிய பயிற்சி எல்லாமே இந்த தலைக்குள்ள, கழுத்துக்கு மேல உள்ள பயிற்சியா தான் இருக்கும். அப்படின்னா என்ன மாதிரியான பயிற்சினா, நம்ம டெய்லி காலையில யோகா கிளாஸ்ல செய்யற பயிற்சியும், இங்க திருமூலர் சொல்லக்கூடிய பயிற்சி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். இப்ப நம்ம காலையில கிளாஸ்ல உஜை பிராணாயாமா எப்படியும் வாரம் ஒரு நாள் நாம வந்து பிராக்டிஸ் பண்றோம். உஜை பிராணாயாமால என்ன செய்றோம்? நல்லா இன்ஹேல் பண்றோம். அந்த சுவாசத்த நல்லா வயிறு வரைக்கும் உள்ள கொண்டு போறோம். ஸ்லோவா எக்ஸேல் பண்ணும்போது, இந்த தொண்டை கிட்ட வரும்போது அந்த சுவாசத்த வந்து நல்லா ஒரு அழுத்தம் குடுத்து, இம்முங்கிற சத்தத்தோட அப்படியே மெதுவா மூச்ச வெளிய விடுவோம். அப்ப அந்த ஒவ்வொரு எக்ஸேல்லயும் தொண்டை பகுதி வந்து கொஞ்சம் சூடாகுறத நம்மளால உணர முடியும். தலைக்குள்ள நல்ல அதிர்வு ஏற்படுறத உணர முடியும். இப்ப திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு வந்து இந்த மலங்கள், நாம செய்த வினைகள் எல்லாமே இந்த கழுத்துக்கு மேல வந்து அடைப்புகளா, திரை மாதிரி அதுதான் வந்து ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த திரை நீங்குறதுக்கான பயிற்சியில ஒண்ணுதான் உஜை பிராணாயாமா. அந்த சூடான காற்று மேல போகும்போது, அந்த இடத்துல ஒரு வெப்பம் உருவாகுது. எது எல்லாம் வந்து கழிவுகளா அடைக்கப்பட்டிருக்கோ, அது எல்லாமே அப்படியே நீங்குறதும், அந்த அந்த சூடுல எல்லாமே மாறுற மாதிரி தான் அந்த பயிற்சி இருக்கும். அப்புறம் அந்த கண்ணு, காது, மூக்கு எல்லாத்துலயுமே நம்மளால ஒரு அதிர்வ நல்லா உணர முடியும். இந்த ஐம்புலன்கள்லயும் உஜை பிராணாயாமால ஒரு மாற்றம் தெரியும். அப்ப நம்ம காலையில செய்யக்கூடிய உஜை பிராணாயாமா, நம்ம அந்த 1 மணி நேரம் யோகா செஷன்ல மட்டும் அத செய்றோம். நாள் முழுவதுமே நமக்கு எப்பல்லாம் கவனம் வருதோ, அப்பல்லாம் நம்ம உஜை பிராணாயாமாலே பிரீத்திங் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கண்டத்துக்கு மேல அந்த வெப்பம் போறத உணர முடியும். அந்த மலம் நீங்குறதும் நம்மளால உணர முடியும். எவ்வளவு காலம்னா, அவங்களுடைய ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் வந்து அதிகமாயிட்டே போகும். அப்ப அந்த மாதிரி உஜை பிராணாயாம பயிற்சி செய்யலாம். வேற என்ன பயிற்சி செய்யலாம்னா, கபாலபதி பிராணாயாமா நம்ம காலையில செஷன்ல செய்றோம். ஒரு மேக்ஸிமம் 60 கவுண்ட் தான் நாம வந்து கபாலபதி பிராணாயாமா செய்றோம். அதுல நம்ம என்ன செய்வோம்? இன்ஹேல் பண்ணுவோம். சுவாசம் நல்லா உச்சந்தலைக்கு போற மாதிரி உணர்வோம். கன்டினியூஸா ஃபாஸ்ட் எக்ஸேல் செய்வோம். இதுவும் உஜை பிராணாயாமா மாதிரி தான். தலைக்குள்ள நல்ல ஒரு வெப்பத்தை வந்து குடுக்கும். அதுல இருந்து அந்த தலையில இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீங்குற மாதிரி உஜை பிராணாயாமால இருக்கிற அதே எஃபெக்ட் கபாலபதி பிராணாயாமாலையும் கிடைக்கும். அந்த கபாலபதி அப்படிங்கிற பேர்லே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கபாலம் அப்படின்னா தலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கபாலம்.
அது எப்படி இருக்கும்னா, நல்லா ஆழமா ஒரு ஆழமான இடத்துல எப்படி ஒரு இருட்டு இருக்குமோ, அதே மாதிரி நம்மளுடைய கபாலத்துக்குள்ளயும் ஒரு இருட்டான உணர்வு இருக்கும். அதுதான் நாம செய்த வினைகள். அதுதான் பாச மலமா இருக்கும். அத வந்து எப்படி நல்லா கிளீன் பண்றோமோ, அப்பதான் அதுல மறைத்து இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து தூய்மையடைந்து அது வந்து வெளியில வர்றத நம்மளால உணர முடியும். இப்ப அந்த கபாலத்துல இருக்கக்கூடிய அந்த மறைக்கப்பட்ட பொருள் தான் வந்து இறைவன். இறைவன் தலைக்குள்ள ஒரு இருட்டுல மறைக்கப்பட்டு இருக்கிறான். அந்த பயிற்சி செய்ய செய்ய அந்த 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 இருள் வந்து நீங்கி நம்மளால அந்த பதிய உணர முடியும். கபாலபதி பிராணாயாமா ஒரு நாளைக்கு அதையே ஒரு அதிகமான நேரம், அத மட்டுமே ஒரு பயிற்சியா எடுத்து செய்துகிட்டே இருந்தாலும், நம்மளால அந்த தலைக்குள்ள அவர் சொல்ற அந்த ஒளி சுடர, அந்த நாதத்த நம்மளால கேட்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம செய்ற பயிற்சி தௌதி. தௌதி கிரியை இப்ப நம்ம ரெகுலராவே வாரம், வாரம் சனிக்கிழமை செய்ய பழகியிருக்கோம். அந்த பயிற்சியிலயும் நாம என்ன செய்றோம்னா, நல்லா உப்பு தண்ணிய வந்து நல்லா குடிச்சிடுறோம். அது வயித்துக்கு போயிருது. உஜய் பிராணாயாமா மாதிரியே தான். அந்த அந்த ஸ் அ வெதுவெதுன்னு இருக்கிற அந்த உப்பு தண்ணி திரும்ப அப்படியே இந்த தொண்டை வரைக்கும் வரும்போது, இந்த கண்டத்துல உள்ள அடைப்புகள் எல்லாம் கிளீன் பண்ணிருது. அந்த பயிற்சி செய்த பிறகு பார்த்தா, மூக்குல இருந்து நீர் வரும், கண்ல இருந்து நீர் வரும், அந்த காதுல அடைத்தது, உடம்பெல்லாம் வேர்க்கிறது, நாக்குல இருந்து நல்ல எச்சில் வர்றது, இந்த ஐம்புலன்களையும் அதுவே நல்லா கிளீன் பண்ணி குடுக்கும். அப்ப ரெகுலரா நம்ம தௌத்தி கிரியை செய்துகிட்டே இருந்தாலும், இந்த அடைப்பெல்லாம் நீங்கி, அந்த வினைகள் நீங்கி, நம்மளால அடுத்த நிலைக்கு உணர முடியும். இது தௌத்தி கிரியை. அதே மாதிரி தான் நேத்தி கிரியையும் நம்ம பார்த்திருக்கோம். அ மூக்குல இந்த பக்கம் தண்ணிய விட்டு இந்த பக்கம் எடுக்கிறது, அந்த டியூப போட்டு மூக்க கிளீன் பண்றது. அது வந்து மூக்கும், தொண்டையும் சேரக்கூடிய இந்த பயிற்சி. அத அத கிளீன் பண்ணக்கூடிய பயிற்சி. அப்ப இந்த பயிற்சியும் நாம ரெகுலரா செய்தோம்னா, தலைக்குள்ள நல்லா கிளீன் பண்றது, இதெல்லாம் உணர முடியும். அடுத்த பயிற்சி கண்களுக்கு குடுக்கக்கூடிய பயிற்சி. இப்ப ஏன் நம்ம வந்து கருவிழிக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய நம்மளால பார்க்க முடியலன்னா, நம்மளுடைய கவனம் எல்லாம் வெளியிலேயே தான் இருக்கு. வெளியில சுத்தி சுத்தி நம்ம பார்க்குறோம். வெளி உலகத்திலேயே ஆர்வம் காட்டுறனால தான் நம்மளால அந்த கண்ண உணர முடியல. அப்ப அந்த கருவிலிய ஒரே இடத்துல நிப்பாட்டக்கூடிய பயிற்சி. திராடகான்னு சொல்லுவோம் இல்லையா? கேண்டில பார்த்துட்டே உட்கார்ந்திருக்கிறது. இல்லைன்னா கண்ணாடில நம்மளுடைய நிழல பார்க்கிறது, இல்ல சூரியனுடைய ஒளிய பார்க்கிறது, சூரிய வெளிச்சத்துல நம்மளுடைய நிழல பார்க்கிறது. இந்த மாதிரி கருவிலிய ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்கான பயிற்சி செய்ய செய்ய, கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து கண்ல இருந்து நீர் வரும். ஏதோ ஒரு விதத்துல நம்ம தலைக்குள்ள இருக்கிற நீர வந்து வெளிய அனுப்பி, இந்த பகுதியில ஒரு சூட குடுக்குற மாதிரியான பயிற்சி, நம்ம ரெகுலராவே யோகா கிளாஸ்ல செய்யக்கூடிய பயிற்சி தான். இது எல்லாமே வந்து இந்த தொண்டைக்கு மேல இருக்கிற பகுதிய வந்து கிளீன் பண்ற மாதிரியான பயிற்சி. இப்ப இதுக்கு நாள் வந்து எவ்வளவு நாள் ஆகும் அப்டின்னா, பொதுவாவே நம்ம சக்கரங்கள பத்தி நெறைய படிச்சிருக்கோம். ஒரு ஒரு ச ஒரு சக்கரம் நல்லா வளர்ச்சி அடைந்து, அது பக்குவம் அடைந்து, அடுத்த சக்கரம் அப்டின்னாலே, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் வந்து ஆகும். ஒரு குழந்தைக்கு வந்து பிறக்கும்போது அதோட முதல் சக்கரம் இயங்குதுன்னா, அந்த குழந்தை நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும். அந்த முதல் சக்கரத்துக்கான குணம். அடுத்து 7 வயசுக்கு அப்புறம் தான் 2வது சக்கரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஹார்மோன்ஸ வந்து சுரக்க வைக்கும். அப்ப அந்த அந்த 2வது சக்கரம் 7க்கு அப்புறம் இருந்து அடுத்த 7 ஆண்டு அந்த 14 வயசுல தான் வந்து அந்த மெச்சூர்ட் ஆகுறது, அ அ ஏஜ் அட்டெண்ட் பண்றது. அது எல்லாமே அடுத்த 7 வருடங்கள் அந்த சக்கரத்துக்குரிய காலத்துல தான் நடக்கும். இதே மாதிரி அடுத்த 7 ஆண்டுகள் நம்ம ஒரு விஷயத்த வந்து பயிற்சி பண்ணும்போது தான், அதுக்கான இது கிடைக்கும். அப்ப அந்த ஒ ஒரு சக்கரம் நல்லா வளர்ச்சி அடைந்து, அத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது.
அப்ப நம்மளும் ஒரு பயிற்சிய வந்து தொடர்ச்சியா ஒரு 7 வருட காலம் நம்ம அப்படியே செய்யும்போது தான், அது நம்ம உடல்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி 1 மாசம் முடிஞ்ச உடனே அதுல என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா முடியாது. ஏன்னா இது வந்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயம். அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ நம்ம எப்பவும் யோகா கிளாஸ்ல செய்யற இதே பயிற்சியே போதும். அத நாம இன்னும் நல்லா உணர்ந்து செஞ்சாலே, நம்மளாலயும் ஒரு காலத்துல வந்து திருமூலர் சொல்லக்கூடிய அந்த சுடர வந்து பார்க்கலாம். இது போக நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். கைகள வந்து நல்லா அழுத்தம் குடுத்து பார்க்கிறது. அ அப்ப என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டது? அந்த ஒளிய பார்க்க முடியுதான்னு நேத்து கிளாஸ்ல நாம சொன்னோம். அத யாரும் பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல என்ன தெரிஞ்சது? நைட்டு செய்து பார்த்தீங்கன்னா, அதுல என்ன தெரிஞ்சது? அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல வேற உங்களுடைய சந்தேகங்கள கேட்கலாம். இது போக வேற என்ன பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத, அ அந்த கிளாஸ்ல எங்க அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இன்னைக்கு கிளாஸ்லயும் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களுடைய அனுபவத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம புதுசா அடுத்த பயிற்சி பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து பயிற்சி வந்து நான் பண்ணினேன் கைகளை வச்சுட்டு. அது பண்ணும்போது எனக்கு வந்து அப்படியே ஆம், ஏதோ ஒரு இதுக்குள்ள கூட்டு போற மாதிரியே இருந்துச்சு மேம். அப்படியே உள்ள அப்படியே போய்க்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே அந்த விலகிட்டு உள்ள ஸ்ட்ரெயிட்டா போய்க்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆனா வெளிச்சம் வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சு மேம். அடுத்து கொஞ்சம் போக போக பிளாக் அண்ட் ஒயிட்டா அப்படியே மாறுச்சு. ஓகே நம்ம மேம். நம்ம வானத்தை நம்ம நைட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி, சரி மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ மேம். ஆனா போய்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே தான் மேம் இருந்துச்சு. சரி, சரி மேம். ஓகே மேம். வேற யாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஏன் நான் ட்ரை பண்ணல. ஆக்சுவலி எப்படி பண்ணணும்னு எனக்கு அந்த வீடியோல கேட்டது தெரியல. அப்புறம் ஜான்சிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வீடியோ கால்ல வந்து எப்படின்னு வச்சு மட்டும் காமிச்சாங்க. ஸோ சரி, நான் ட்ரை பண்ணல பிரியா. இன்னைக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி. ஓகே, ஓகே சுதா. அக்கா நேத்து கிளாஸ்க்கு வராதனால எனக்கும் தெரியலக்கா. நான் இன்னைக்கு ட்ரை பண்றேன்க்கா பார்த்துட்டு. சரி, சரி சுதா. மேடம் நான் ட்ரை பண்ணேன் சரி சார். காலையில 4 மணிக்கு. ஆக்சுவலா அந்த ரெண்டு கண்ணையும் வந்து அந்த ஒயிட் கலர் வெள்ளையா ஒரு பால் மாதிரி இருந்தது. அது கொஞ்ச நேரத்துல ரெண்டும் வந்து அது சேர்ந்துடுச்சு. ஆம், அந்த மாதிரி அந்த ரெண்டு ரெண்டுமே வந்து ஒண்ணா சேர்ந்தது. சேர்ந்த உடனே அப்புறம் அந்த நெத்தி புருவத்திலையும் வந்து அந்த ஒரு சம் எனர்ஜி வரும், க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்படியே இந்த சுவாசத்து மூலமா பார்க்கும்போது நிறைய அப்படியே மாற்றங்கள்லாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்டா தெரிஞ்சுச்சு. ஆமா, இது வந்து நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது வந்ததுன்னா இப்பதான் அதை ஃபீல் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஆமா, ம். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் சரி, டைம் ஆக்சுவலி. சரி. சின்ன பிள்ளைல அது என்னன்னு தெரியாம செஞ்சு பார்த்திருப்போம். இப்ப அத புரிஞ்சு செஞ்சு. ஆமா, சரி, சரி. அது ஒண்ணு. அதே மாதிரி நான் ஒரு வாட்டி நான் மட்டும் தனியா எங்க கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு. அப்ப ஃபேமிலிலாம் யாரும் இல்லை. நாங்களா இங்கிருந்து விருதுநகர்ல இருந்து நாங்கள் திண்டுக்கலுக்கு போயிருந்தோம் என் கோயிலுக்கு. தனியா போயிருந்த போது நான் கிணத்துல போய் குளிச்சிட்டு இருந்தேன். காலையில காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். அதுக்காக அது கிணறு இருந்துச்சு, அது மாந்தோப்பு. அங்க தண்ணிலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். குளிச்சுட்டு போன உடனே வெளியே வந்தோடனே எனக்கு காய்ச்சல் அடிச்சிருச்சு. காய்ச்சல் வந்த உடனே சரி ரைட்டு, காய்ச்சல் அடிக்க ஒன்றும் பண்ண முடியாது, நான் மட்டும்தான் தனியா இருக்கேன், அலோனு. எனக்கு யார்கிட்டையும் போய் என்ன சொல்றது, ஒன்றும் சொல்ல முடியாது. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கோயில தான் இருந்தேன். எங்க கோயில போய் உட்கார்ந்துருந்தேன். சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அங்க போய் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஃபீல் வந்துச்சு, இந்த மாதிரி ஃபீல். ஆனா காய்ச்சல் சரியா போயிடுச்சு. அங்க உட்கார்ந்துருந்தா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஆமா, இப்பயும் ஞாபகம் இருக்கு.
10 மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன். எனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு, அப்பயே நின்றுச்சு. ஆமா. ம். ஆமா. ம். அப்ப இதே மாதிரி செய்தீங்களா? இல்ல, நான் எதுவுமே செய்யல. ஆ, எனக்கு ஆனா உடம்பு ஃபுல்லாவே அப்ப வேர்த்துருச்சு. அங்க போய் உட்கார்ந்ததுதான். ம். ஃபீல் என்னன்னா, எனக்கே தெரியாம என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஆமா. ஒரு சரி சரி. ஆஹ், 10 10 வயசு 10 வயசு இருக்கிறப்ப கொஞ்சம் கூட தான் இருக்கும். நான் வந்து 5வது 6வது படிக்கிறேன். ம். ஆமா. அந்த டைம் 6வது படிக்கும்போது நான் போனது. ஆஹ், ஒரு பயம் இருந்துச்சு. நான் மட்டும் இருக்கேனே தனியா அப்படிங்கிறது. ஆஹ், அங்க போகும்போது அந்த பயம் போயிடுச்சு. ஆமா. ம். அது மூலமா அந்த ஃபீல் பண்ணேன். ம். ஆமா. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ஓகே. பிரியா, இது வந்து இருட்டுல செய்யறதா வெளிச்சத்துல செய்யறதா அப்படிலாம் எதுவும் இருக்கா? இல்ல எப்பனாலும் செய்யலாம். ஆனா நான் நைட்டு படுத்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் செஞ்சேன். அப்பதான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. மற்ற நேரமும் செய்யலாம். நம்ம மத்தியானம் ரிலாக்ஸா இருக்கோம் அப்பனா அப்பயும் செய்யலாம். ஓகே ஓகே பிரியா. ம். அண்ணா, பிரதாப். சொல்லு பிரியா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ம். மக்கள் பேசுறத. அதாவது அந்த பயிற்சி வந்து நம்ம நமக்குள்ளதான் ஒளி இருக்கு. இப்ப நாகராஜன் சார் பேசினார் இல்லையா, ரெண்டுலயுமே வந்து ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்ட்டு. ம். இப்ப அந்த ஒளி வந்து வெளியே இருந்து வந்த ஒளியா இல்ல உள்ள இருந்து வந்த ஒளியா இல்லையா? இப்ப தனலட்சுமின்னு சொன்னாங்க, அப்படியே போய்க்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் ஒரு சரியான ஒரு உணர்தல் தான். அந்த ஒளி வந்துருச்சுன்னா நீங்க இந்த ஸ்பேஸை விட்டு சுத்த ஸ்பேஸ், சுத்த வெளிக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை வந்து டைம் ஆகும் உணர்றதுக்கு. இந்த ஒளி அப்படின்றது உள்ள இருந்து, நமக்குள்ள இருந்து ஒரு ஒளி இருக்கு, அதை பார்க்குறோம் இல்லையா? இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறதுக்கு ஒரு கிளிம்ஸ் அவங்களால ஒரு சும்மா ஒரு செகண்ட் அதை அனுபவிக்கலாம். அதுக்காக நம்ம சொன்னது தான் நம்ம இந்த பயிற்சியை நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். ஆனால் இந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே கண் மணியில் அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி, மூச்சு விடுற மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணணும். சும்மா ஒளியை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம இது பண்ணுறது இல்லை. நீ இந்த பூர்ண உட்கட்டாசனம் செஞ்சு காமியேன் பிரியா. ஃபுல் ஸ்குவாட் இருக்கு இல்லையா, கால் ரெண்டு கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்க. கீழே ஒரு பிளாக்கோ ஏதோ கூட ஒன்று வச்சுக்கோ. ஃபுல் ஸ்குவாட் போடு. ஃபுல் ஸ்குவாட். ஃபுல் ஸ்குவாட் பிரியா, அதாவது நம்ம கக்கூஸ்ல உட்காருவோம் இல்லையா, அதே மாதிரி பூர்ண உட்கட்டாசனம். பூர்ண உட்கட்டாசனம். நல்லா காலை கட்டி பிடிச்சிக்கோ. கால் தைஸ் ரெண்டையும் ஒன்னா வை. இப்ப பார்த்தனா இந்த கால் நீ வந்து அந்த கண்ணில் போய் பதியும். கால் நீ இதுல நல்லா அழுத்தி உக்காரு காலையில இல்லையா. நம்ம ஆயெல்லாம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை நல்லா அழுத்தி அதுல அப்படியே உக்காந்துட்டே இருங்க. நீங்க அதே மாதிரி அந்த ஒளியை பார்க்க முடியும். அதாவது குளிர்ல ஒரு ஒரு குளிர்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த இதுல தான் உட்காருவோம், பார்த்துருக்கீங்களா? குளிர் அடிக்கும் பொழுது அப்படியே நேச்சுரலா நம்ம காலெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்சி
நீங்க ஊட்டி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடையெல்லாம் நிறைய இருக்கும் மலை பக்கத்துல. அப்படியே மக்கள் எல்லாம் அப்படியே ஃபுல் ஸ்குவாட்ல தான் உட்காந்துருப்பாங்க. சரியா? இதே மாதிரி தான் இந்த ஃபுல் ஸ்குவாட்ல இந்த கண்ணை அப்படியே அதில் அழுத்தி வச்சுட்டு இருக்கும் பொழுதும் அந்த ஒளியை நம்மளால சுவாசிக்க முடியும். சரியா? இது எல்லாம் சின்ன சின்ன பயிற்சி தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம மனது வந்து கண்ணுக்கு வரணும் அப்பப்ப. அதுக்காகத்தான் இந்த பயிற்சி சொன்னது. மைண்ட் எங்க நான் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மனது வந்து என் கண்ணிலேயே தான் இருக்கு. சரியா? இப்ப நீங்க நீங்க மொபைல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, இல்ல இத பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வலது கண்மணியில அப்படியே பாருங்க. ம். இப்ப என்னுடைய லோகோவ பாருங்க. இல்ல அப்படின்னா, நீங்க எங்கனாலும் பாருங்க. ஆனா, உன் வலது கண்மணி தான் அத பாக்குதுன்றத உணருங்க. இப்ப பாருங்களேன், நேச்சுரலாவே உங்களுடைய வலது நாடி தான் ஓடுது. அப்ப இடது நாடிய நம்ம க்ளோஸ் பண்ண அவசியமே கிடையாது. அந்த கண் மணியில கருத்த வச்சா, அந்த நாடி ஓடும். இதே மொபைல பாருங்க, இதே லோகோவ பாருங்க. ஆனா, இடது கண்மணி அத பாக்குற மாரி உணருங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் தான் இடது நாடி ஓட ஆரம்பிக்கும். இத உணர முடியுதான்னு பாருங்க. சரியா? மூக்குல கூட நீங்க கைய வச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. மூக்குல கைய வச்சு பார்க்குறீங்கன்னா, நீங்க உங்க உடம்போட உணர்தல விட்டு நீங்க தள்ளி இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களாலயே உணர முடியும். மூக்குல கை வைக்காமயே வலது நாடி டாமினன்ட்டா இருக்கா? இடது நாடி டாமினன்ட்டா இருக்கான்ட்டு. சரிங்களா? அப்ப இந்த 2 கண்ணையும் கட்ட முடியும். பூட்ட முடியும். அப்ப அப்ப நம்ப ஊர்ல வந்து கதவு பார்த்தீங்கன்னா, 2 கதவு இருக்கும். 2 கதவ வந்து சாத்தி பூட்டுவோம் இல்லையா? அது மாரி இந்த 2 கண்மணிக்கு வந்து பூட்டணும். உச்சியில பூட்டணும். ம். பூட்டும் பொழுது எப்பனாலும் நீங்க நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஒளிய பார்க்கலாம். இந்த ஒளி உடம்புக்குள்ள வரும்பொழுதெல்லாம் அவ்வளோ எனர்ஜியா ஃபீல் பண்ணலாம். மெய் மறந்துறலாம் கொஞ்ச நேரத்துல. சரியா? எப்படி நீங்க கைய நசுக்கி ஒரு 2 நிமிஷம் பார்க்குறீங்களோ, அத உங்க 2 கண்மணியும் கட்டிட்டீங்கனாலே, உச்சில கட்ட தெரிஞ்சிருச்சுனாலே, அந்த காட்சிய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பக்கத்துல இருக்கிறது எல்லாம் துன்பம் தான். எவன் பேசினாலும் சரி, ஆமா. எத எந்த வேலை பண்ணாலும் சரி, அது எல்லாம் துன்பத்துல தான் முடியும். நம்ம பாட்டுக்கு கண்ண கட்டி வச்சு எப்பனாலும் நீங்க பார்க்கலாம். அதான் சதா சிவத்துல. ம். சிவலோகமும் அதான், சிவபோகமும் அதான், சிவலோகமும் அதான். சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன் திருமூலர். ம். யோகம் அப்படின்னா மனது, நம்மளுடைய உடல், ஆன்மா 3ம் சேர்ற இதுவும் அதான். போகம்னா அப்படியே போகிக்கிறது, என்ஜாய் பண்றது. ஆமா. யோகி, போகின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப சிவபோகமும் அதான். சிவலோகம் அப்படின்னா, அது எங்கேயோ தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடமும் அதான். இல்லையா? உன் கண் மணிய கட்ட தெரிஞ்சுட்டேன்னா, சிவயோகமும் அதான், சிவபோகமும் அதான், சிவலோகமும் அதான். நீங்க அங்க அந்த லோகமா டிராவல் பண்ணலாம் நீங்க அங்க. சரியா? அத வந்து உணர்றதுக்காக, அத வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக, கண் மணியில தான் அந்த சிவம், சிவதத்துவம் இருக்கு. புருட தத்துவம் அப்படின்ட்டு. இந்த புருடன் வந்து எங்கேயுமே அவனால வந்து போய் இருக்க முடியாது. எல்லாத்தையும் ஒருத்தன் ஆக்கிரமிச்சுக்குவான். கால பார்த்தீங்கன்னா, நிலபூதம் எடுத்துக்கும். எங்க போய் புருஷன் தங்குறதுன்னு தெரியாம அவன் நெத்தி பொட்டுல 3வது கண்ணுல போய் தங்கிருவானாம். அப்ப நம்ம தான் அவன பார்க்கணும். ம். சரிம்மா. இப்ப இன்னைக்கு ஒரு பயிற்சி பார்ப்போம். பயிற்சி பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த பயிற்சிய வந்து நீங்க எப்பனாலும் பண்ணலாம். சரியா?
ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் உடம்பு கிளீன் ஆனதுக்கு அப்புறம் மலம் ஜலம்லாம் போனதுக்கு அப்புறமும் நீங்க இது பண்ணலாம். எப்பனாலும் பண்ணலாம். சரிங்களா? ம். இப்ப சன் சல்யூட்டேஷனை நீங்க எப்பனாலும் பண்ண முடியுமா? நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், மூட்டுலாம் தேஞ்சு போயிடும். உட்கட்டாசனை எப்பனாலும் பண்ண முடியுமா? ம் அது பண்ண முடியாது. இந்த பிரியா சொன்னாலே உஜய் பிராணாயாமா, அதை 24 மணி நேரம் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. கபாலபதி 24 மணி நேரம் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இந்த சிவயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசி யோகம், இப்ப நம்ம சொல்லக்கூடிய வந்து வாசி யோக பயிற்சி, சரியா? சித்த வித்தை அப்படின்பாங்க. சித்த வித்தை, சிவயோகம், வாசி யோகம், இதுல இருக்கக்கூடிய பிடரிக்கண் சுவாசம் அப்படின்ற ஒரு பயிற்சி, சரியா? இதை எப்பனாலும் நீங்க பண்ணலாம், 24 மணி நேரம் பண்ணலாம். அப்பதான் அது வந்து சரியான பயிற்சி. இப்ப ஒரு 10 நிமிஷம் மட்டும் சன் சல்யூட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா அது அது எல்லாமே வந்து ஒரு ஒரு யோக பயிற்சி. அது ஒரு பயிற்சி தான் அது உங்களுக்கு. ஆனா இந்த வாசி யோகம் அப்படின்றது வேற ஒரு பேட்டர்ன்ல நீ சுவாசிக்கணும். வாசி, சிவா தான் வாசி அப்படின்பாங்க. இப்ப நான் பிரியாவை வந்து சொல்றேன், நானு பிரியா இதை வாசி பிரியா அப்படின்ற பொழுது அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ கண்ணு ஒரு இதை பாக்குது இல்லையா? இத வாசி அப்படின்னா கண்ணு ஒரு இதை பாக்குது, அந்த பார்த்தத சவுண்டா கொண்டு வருது. அவளுடைய பிராணமும் நாதமும் அவ என்ன பாக்குறாளோ அத வந்து பாக்குறது யாரு? கண்ணு மட்டுமா பாக்குது? இல்லையா? சில நேரம் சொல்லுவோம், நம்ம அந்த பக்கம் தான் உட்காந்து இருப்போம், அதை கவனிக்கல அப்படின்மா. இப்ப கவனிக்கிறது யாரு? மனது. கண்ணும் மனதும் எதை பாக்குதோ அத பிராணனாலையும் அத சவுண்டாலையும் எக்ஸ்பிரஸ் பண்றது தான் வாசி. அப்ப இந்த வாசியில இந்த 4மே இருக்கும். கண்ணும் மனதும் ஒரு இடத்துல நிக்கணும், பிராணன் இருக்கணும், அங்க சவுண்ட் இருக்கும். சில நேரம் இம்முன்ற சவுண்ட் வரும், சில நேரம் ஓம்ன்ற சவுண்டு, இல்லைன்னா இங்குன்ற சவுண்டு, இல்லைன்னா அக்கு இங்கு. ஏன்னா மந்திரம் இல்லையா? மந்திரம் சொல்றோம் இல்லையா? மந்திரம் தான் இந்த உடம்ப வந்து எந்திரமாக்கும். மந்திரமும் தந்திரமும் தெரிஞ்சவனுக்கு தான் எந்திரமாக்க தெரியும். அப்ப இதுதான் மந்திரமும் தந்திரமும். தந்திரம்னா டெக்னிக். வித்தைன்னு சொல்றோம்ல, வித்தைனா வித்தைக்காரன்னா பல டெக்னிக் தெரிஞ்சிருப்பான் அப்படின்ட்டு, அதனாலதான் இது சித்த வித்தை. ஆமா, சித்தர்களின் டெக்னிக். ஆமா. அதாவது தந்திரம் அப்படின்னா டெக்னிக்னு அர்த்தம். தந்திரா அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது கிடையாது. தந்திரம்னா டெக்னிக். சரி, அப்ப இந்த மந்திரமும் தந்திரமும் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் இந்த வாசி யோகம். அந்த டெக்னிக்ல கண்டத்துக்கு மேல உள்ள எல்லா அடப்புமே நீங்கும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த வாசி யோகம் இல்ல வாசி சுவாச பயிற்சி அப்படின்னா அது எல்லாமே கண்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பயிற்சி. ஆமா, இது கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க இந்த பிரியா இன்னைக்கு சொன்னா இல்லையா, இன்னைக்கு நம்ம மாத்திரை போட்டா தலைவலி தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி இது கிடையாது. இது எதனால வந்து மக்கள் எல்லாம் வந்து சிரசாசனம் பண்ண, ஷோல்டர் ஸ்டாண்ட் பண்றதுக்கு பிடிக்குதுன்னா, அது பண்ணா 1 மாசம் 2 மாசத்துல நீ பண்ணிடலாம். அத மக்களுக்கெல்லாம் தெரியும் நீ வந்து ஷோல்டர் ஸ்டாண்ட் பண்ற, மக்களுக்கெல்லாம் தெரியும் நீ வந்து சிரசாசனம் பண்ற அப்படின்ட்டு. ஆனா இந்த வாசி யோகம் அதை நம்ம புரிஞ்சு அதை நம்ம பண்ணி அந்த டெக்னிக்கை நம்ம சரியா கொண்டு வந்து அந்த அடப்புகளை நீங்கிறதுக்கு 4 to 12 வருஷம் ஆகும்.
அது நீ வாங்கி வந்த வரத்தை பொறுத்து. அதாவது உன் தலையில எப்படி கர்மம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதை பொறுத்து. அப்ப நம்ம இதுல அவசரப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து நம்பிக்கை இருக்கணும். நம்ம வந்து சிவபாதையில தான் போறோம். ஒரு நாள் நம்ம போய் சேர்ந்துருவோம். நம்ம சரியான இதுல தான் நம்ம வந்திருக்கோம். அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சில பேர் வந்து 3வது கண் தவம்னு இங்கே ஒரு 4 மாதம் போவாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் தீட்சை வாங்குவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து தீட்சைக்கு பணம் கேட்பாருன்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நீங்கள் நான் வெஜிடேரியன்லாம் விடணும், தீட்சை கொடுப்பேன். இப்படியே பல பேர் பல இடத்துல சுற்றிக்கிட்டே இருப்பான். எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவான். நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னா நீ அங்கே சரணாகதியை அடையலைன்னு அர்த்தம். நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற. ஆமாம். பாப்புலரான டீச்சரா போய் பார்க்கணும்னு நினைப்போம் நம்ம. அப்படி இல்லைன்னா அவர் வந்து ரொம்ப யோகி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்ப இல்லையா? இப்படி நம்ம எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் சரியா தான் சொல்றாரா இல்லையா இப்படின்ட்டு உனக்கு சரணாகதி நடக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும். சரியா? அப்ப நீ வந்து உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு 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 நம்பிக்கை இருக்கணும். நம்ம திருமூலர் சொன்னது சரிதான், நம்ம சித்தர்கள் சொன்னது சரிதான். ஆன்மாவை பார்க்க முடியும், உயிரை பார்க்க முடியும். சாகா கல்வின்றது உண்மைதான் அப்படின்ட்டு உனக்கு அதுல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீ அந்த சரியான நேரத்துல எந்திரிச்சு உக்காந்து அந்த இதெல்லாம் பண்ணுவ, பிராக்டிஸ் பண்ணுவ. சரியா? சரி. அதாவது இன்னைக்கு இந்த வாசி யோகம் சித்த வித்தை அதுல பிடரி கண் சுவாசம் இல்லையா? இந்த பிடரி கண் சுவாசம், இந்த பிடரி கண் கண்டம், பிடரி கண், பிந்து சக்கரம், அப்புறம் சுழுமுனை வந்து சேரக்கூடிய 3வது கண், இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு பிரீதிங் தான். பல விதத்துல இந்த பிரீதிங் வரும். ஆனா நீங்க வந்து இதை மனசுல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான். ஏன்னா இதை நான் வீடியோ ஆன் பண்ணா கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது என் வாய்க்குள்ள, கண்டத்துக்கு மேல வாய்க்குள்ள நடக்கக்கூடியது இல்லையா? அப்ப வந்து நான் சொல்றத மட்டும் நீங்க அப்படியே கருத்துல வச்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு நடக்கும். சொல்ல முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உடனே நடக்கும். உடனே அந்த வாசி யோகம் உங்களுக்கு பிடரிக்கண் சுவாசம் உங்களுக்கு சித்தியாகும். அது பிடரிக்கண் சுவாசம்னு சொல்லலாம், பிடரிக்கண் தவம்னு சொல்லிக்கலாம், எப்படினாலும் நீங்க சொல்லிக்கலாம். அதாவது கண்ணு அப்படின்றோம் இல்லையா? கண் அப்படின்னா அது அறிவுன்னு அர்த்தம். அதாவது என்னை இப்படி குருடனாவே வச்சிருக்கியே அப்படின்னா எனக்கு அந்த ஞானம் இல்லாம இப்படி இருக்கனே. யூ ஓப்பன் மை ஐ அப்படின்னா என் அறிவு கண்ணை திறந்துட்டேன்னு அர்த்தம். நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நான் குருடனாவே தெரிஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு இல்லையா? குருடனும் கூத்தாட்டம் போட்டுன்னு சொல்லுவார் இல்லையா? குருடன் அப்படின்னா அந்த ஞானம் இல்லாததுதான். அப்ப நமக்குள்ள 2 கண்ணு இருக்கு. நம்ம கண்டத்துக்கு மேல 2 கண்ணு. அது வலது கண்ணு இடது கண்ணு அது கிடையாது. 2 அறிவு. பிடரி கண் அதுதான் ஞானக்கண். சரிதான்? பிடரி கண் தான் ஞானக்கண். பிடரி அப்படின்னா பெண்கள் வந்து அந்த பிடரிய வந்து மறைச்சிருப்பாங்க. பிடரி பகுதியை மறைச்சிருப்பாங்க. அதாவது முடி அதிகமா வளர்த்துருப்பாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த பிடரி கண்ணு இருக்கிற இடத்துல தான் அப்படியே முடியை வெட்டியிருப்பாங்க. அதான் பிடரி கண்.
அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த பிடரி கண் எங்க எதுக்கும் நடுவுல இருக்குன்னா, பிந்துக்கும் கண்டத்துக்கும் நடுவுல இருக்கு. இந்த பிடரி கண் எங்க இருக்குன்னா, ரெண்டு காது அங்க கனெக்ட் ஆகுது, மூக்கு அங்க கனெக்ட் ஆகுது, நாக்கு அங்க கனெக்ட் ஆகுது, கண்ணு அங்க கனெக்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஜங்ஷன். அதாவது கண்டத்துக்கும் பிந்துக்கும் நடுவுல இருக்கு. இந்த தலையில இருக்கக்கூடிய எல்லா சென்ஸுக்கும் அங்க இதா இருக்கு. அதனாலதான் அது வந்து ஞானக்கண். சென்ஸ் எல்லாமே அங்க வருது. அதாவது ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் பொழுது அவருடைய பிடரி கண் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னுமாங்க. பின்னாடி இருந்து ஒரு நாய் வந்தா கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லா சென்ஸ் தானே உனக்கு ஞானம். நான் பேசுறத நீ உன் காதை வச்சு தானே கேட்குற. ம் ஆமா. அப்ப காது தானே ஞான எந்திரியம். ம் அப்ப எல்லா ஞான எந்திரியங்களும் அங்கதான் போய் கனெக்ட் ஆகுது. காது, மூக்கு, கண்ணு, இது எல்லாமே. அதாவது குளிரும் பொழுது ஷால்வை போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஷால்வை போடுறதே அந்த பிடரி கண் பகுதியை, என்ன பிடரி கண் காது, அந்த பிடரி கண்ணை வந்து நம்ம மூடிக்கணும் குளிர் அதிகமா இருந்துச்சுன்னா. மப்ளர் போடுவாங்க, ஷால் போடுவாங்க பார்த்திருக்கியா? அதனாலதான் பெண்கள் வந்து அந்த இடத்துல மயிரை அதிகமா வளர்க்கறதுக்கு காரணம் அதான். ஏன்னா அங்க உங்க கூந்தல் அங்க இருக்கும் பொழுது அங்க குளுமையாகும். அதாவது அந்த சூடு அதிகம் இல்லாம ஓவரா குளிர்ச்சி இல்லாம பார்த்துக்கும் அங்க இது. அதான் பிடரிக்கண். அதாவது நம்ம இதுல சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியல, அவன் பின்மடையில யோசிப்பான் போலடா அப்படின்பாங்க இல்லையா? அந்த பின்மண்டை பின்னாடி உள்ள மண்டையில அவன் பின்மண்டைக்காரன்டா அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா யோசிக்கிற வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எல்லா சென்ஸும் வந்து இந்த பிடரி கண். இந்த பிடரி கண்ணை நம்ம இந்த சுவாசம் பண்ணும் பொழுதே இந்த பிந்து சக்கரம், இந்த கண்டம், இந்த தலையில இருக்கக்கூடிய எல்லா சென்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிடைக்கும். அங்க அடைச்சிருக்க எல்லாமே அங்க ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் ஸ்லோவா அதே பிடரி கண் தான் உன் தலையில இருக்கக்கூடிய அருட்கண். அதாவது இப்போதைக்கு அருட்கண் தான் மனக்கண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கண்ணை மூடிட்டு அம்மா அப்படின்னா உன் அம்மாவோட பிக்சர்லாம் மனக்கண்ணில் தான் வருது. மனக்கண் வந்து இப்போதைக்கு டிஸ்பிளே மட்டும்தான் காமிக்கும். இப்போ உருளைக்கிழங்குனா அங்க உருளைக்கிழங்கு வருது இல்லையா? அது மனக்கண். இப்போதைக்கு உன் நெற்றிக்கண் வந்து மனக்கண்ணா தான் இருக்கு. அது ஒரு நாள் அருட்கண்ணா மாறும். ஆமா. இப்படி நம்ம கண்டத்துக்கு மேல 2 இது இருக்கு. அந்த அருட்கண் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அண்ட அறிவே வந்துடும். இந்த இந்த ஞானக்கண் அப்படின்றது தான் உன் உடம்ப பத்தின எல்லா ஞானமுமே அதுக்கு தான் தெரியும். இப்ப உனக்கு 2 கிட்னி இருக்குன்ட்டு யாராவது சொல்லணும், சொன்னாதான் உனக்கு தெரியும். ஆனா உன் தலையில இருந்து சுரக்கக்கூடிய மெலட்டோனின், செலட்டோனின் அதான் வந்து உன் பிந்து சக்கரத்திலிருந்து இறங்கக்கூடியது. அதுதான் வந்து உன்னுடைய பிடரி கண். அதுக்கு தான் எல்லாமே தெரியும். உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு, எங்க போய் என்ன இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால தான் அது ஞானப்பால் அப்படின்ட்டு. ஞானப்பால் அந்த இது வந்ததும் உனக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் வராது. ஆனா உன் உடம்பு அதுக்குரிய எல்லா ஞானத்தையுமே பெற்றோம். புரியுதா? உன் உடம்புக்குன்னு ஒரு மனதும் ஒரு ஞானமும் இருக்குல்ல, அதை வச்சு தானே ஹார்ட் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த சுரப்பிகள் எல்லாம் சரியா சுரந்துச்சு அப்படின்னா அதான் ஞானக்கண்.
அந்த ஞான கண் திறந்துருச்சு அப்படின்னா அந்த உடம்புக்கு நோயே வராது. ஏன்னா அந்த உடம்புக்கு உள்ள எல்லா ஞானமே கிடைச்சிருச்சு. சரியா? அந்த அருட்கண் அப்படின்றதுக்கு தான் உன் கண்மம். சில பேருக்கு இங்க பார்த்தோன்னா அருட்கண் கிடைக்காது. அது பயிற்சியில ஞானக்கண் அவங்களுடைய தலையிலிருந்து அந்த சந்திரன்ல இருந்து அந்த நீர்லாம் இறங்க வர ஆரம்பிச்சிரும். பார்க்க முகத்துல நல்ல பொலிவு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஆனா அவங்களால சில பேரால கண்ணால காட்சி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பிரியா சொன்னால ஆழகால விடம் அப்படின்றது நம்மளுடைய கண்ணுக்கு பின்னாடி, கண் மணிக்கு பின்னாடி தான் அடைச்சிட்டு இருக்கு. அதுதான் ஆழகால விடம். ஆமா. அப்ப அதுவும் நீங்கும். அதுவும் பயிற்சியில நீங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அருட்கண் தான். எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கம்பேஷன் தான் வரும் உங்களுக்கு. ஆமா. ஸோ இதுதான் இந்த இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி இல்லை அப்படின்னா வாசி யோகம்ன்றத வந்து நான் ஒரு சின்ன ஒரு இதில் விளக்கியிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஒரு இதுல கண்டத்துக்கு மேல 2 கண்ணு இருக்கு. அந்த 2 கண்ணு நமக்கு திறக்கணும். ஆமா. அது அந்த பிரியா ஏற்கனவே இந்த பால் சொல்லியிருப்போம் இல்லையா? வாழைத்தாய் அப்படின்றது. அந்த வாழைத்தாய் அப்படின்றது எல்லாம் வந்து இந்த பிந்து சக்கரத்தோடையும் மரகத மணின்னு சொல்லக்கூடிய இந்த பிடரி கண்ணோட ரிலேட் ஆனதுதான். சொன்னியா? சொல்லியிருப்ப வாழைத்தாய் பால் கொடுப்பா அப்படின்றது. ஆமா. சரி மக்களே, இப்ப டெக்னிக் வாங்க. ஆமா, டெக்னிக்கை வந்து கவனிக்க. நாக்கு இருக்கு இல்லையா? நம்ம நாக்கு அது வந்து எல்லாத்துக்கும் சென்டரா இருக்கு உள்ள. சரியா? இந்த உள் நடு நாக்குல நம்ம சில நேரம் காரமா சாப்பிட்டோம்னா நடு நாக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நல்லா எரியும் இல்லைங்களா? அதான் நடு நாக்கு. ஆமா. அந்த நடு நாக்குல நீங்க உங்களுடைய மூச்சை உணர ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? நடு நாக்குல காத்து உள்ள வரும் பொழுதும் நடுநாக்க தொடும், வெளியே போகும் பொழுதும் நடுநாக்க தொடும். சரியா? ஆனா அதை நீங்க உணர நினைச்சாதான் அதை உணர முடியும். அப்ப நீங்க வந்து உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் அதை வந்து உங்க நடுநாக்குல உணர முடியும். இன்னொரு நாள் நான் வந்து சொல்றேன் நடுநாக்குக்கும் கண்மணிக்கும் என்ன. அதாவது நம்ம மனசு பேசும் பொழுது கண்மணி ஆடிக்கிட்டே இருக்கும். நாங்க அதே மாதிரி நம்ம நடுநாக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். நடுநாக்கு எமோஷன், மனது, இது எல்லாத்தோடையுமே ரிலேட் ஆனது. நடுநாக்கு அதிரும் பொழுது கண்மணியை நிப்பாட்ட முடியாது. மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் மேல கோபமா இருக்கீங்க அப்படின்னா உங்க நாக்கு அதிரும். அதாவது நீங்க கண்ணாடியிலேயே நீங்க நாக்க நீட்டி பாருங்களேன், உங்க ஹார்ட் பீட் அதுல தெரியும். வேகமா ஓடிட்டு வந்து கண்ணாடியில நாக்க நீட்டிட்டு பாருங்க, உங்களுடைய நாக்குல அதிர்வு அதிகமா பார்க்க முடியும். ஹார்ட் அதிகமாகுது. அதே மாதிரி மனசுல ஒருத்தவங்களை கோபமா நினைக்கும் பொழுது ஹார்ட் ஃபாஸ்டா அடிக்கும். ஒரு இதை நினைச்சு பதறும் பொழுது ஹார்ட் அடிக்கும். சரிங்களா? அது எல்லாமே நாக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நாக்குல அதிர்வு இருக்கும் பொழுது உங்களுடைய கருவிலியை அமைதிப்படுத்த முடியாது. ஆமா. அது உங்களுக்கு போர் அடிக்குதா பிரியா? இல்லைன்னா அதாவது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா சொல்ற மாதிரி இல்லைல்ல ஒன்னும்? இல்ல, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எப்பயும் டைம் இருக்கு. ஆமா.
அதாவது அதிகமானா அவங்களுடைய நீ சொல்லி கொடுத்ததுக்கு விட ரொம்ப அதிகமாகவும் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆமா. அப்ப அதாவது நம்ம வந்து நீங்க இது படிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தானே. ஆர்இஎம் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அது கண்ணோட இதில் வந்து மூமெண்ட் இருந்துச்சுன்னா தூக்கம் சரியில்லை, கனவு அதிகமாக இருக்கு அப்படின்றது. அதை வந்து பலதுக்கு முன்னாடியே நம்மள சொல்லிட்டாங்க. நாக்கில் அதிர்வு இருந்துச்சுன்னா உனக்கு தூக்கம் சரியில்லை, மனசில் ஏதோ ஒன்று நினைக்கிற, இல்லை ஏதோ ஒரு எமோஷன் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. சரியா? அப்போ இந்த நாக்கை நம்ம ஆரம்பத்தில் அமைதி பண்ணணும். முதல்ல நீங்கள் இதை மட்டும் கவனிங்க. சரியா? அப்போ நாக்குல நம்ம கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ அரை கண்ணை மூடி மேலே பார்த்துக்கிட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ ஒவ்வொரு சுவாசமும் உள் நாக்கு, நடு நாக்கு, உள் நாக்கு, அந்நாக்கு கிடையாது இல்லையா? ருசி பார்க்கக்கூடிய நாக்கு, நடு நாக்கு வந்து உணரணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம காத்து வெளியே விடும் பொழுது இம் அப்படின்ற நாதம் வெளியே கேட்கக்கூடாது, உங்களுக்குள்ள அது கேட்கும். அதை நம்ம கேட்கணும். இதான் வாசி, பார்த்து வாசிக்கணும் இல்லையா? இந்த வாசின்றது இந்த ஒரு சவுண்டு, பாம்பு மாதிரி ஒரு சவுண்டு. எப்ப காத்து வெளியே விடும் பொழுது கண்ணை மூடிட்டோ படுத்துட்டோ நாக்குலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியா அந்த ஃபீலிங் வரணும். இன்ஹலேஷனும் எக்ஸலேஷனும் நடுநாக்க தொடுதுன்னு வரணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு வெளியிடும் எக்ஸலேஷன், வெளியே விடக்கூடிய மூச்சு அந்த உள்நாக்குல படணும், நடுநாக்குல படணும். அதே மாதிரி அந்த சவுண்ட் வந்து சரியா? இந்த எக்ஸலேஷன் வந்து ரொம்ப லாங்காவும் ஸ்லோவாவும் இருக்கணும். சரி, இப்ப மூணாவது பாயிண்ட். அந்த எக்ஸலேஷன் எங்க போய் அடிக்கணும்னா உங்களுடைய பிடரி கண்ணுல போய் அப்படியே அந்த காத்து அடிக்கணும். அவ்வளவுதான், மூணே பாயிண்ட் தான் இல்லையா? நீங்க நாக்குல காத்த உணரணும். எக்ஸேல் ஆறக்கூடிய காத்துல நாக்குல படுற மாதிரி உணர்ந்து அந்த சவுண்டு பாம்பு மாதிரி அந்த சவுண்டு உணரணும். அந்த எக்ஸலேஷன் வந்து பிடரி கண்ணுல போய் படுற மாதிரி, ஏன்னா உள்ளுக்குள்ள தானே இருக்கு, உள்ளுக்குள்ள தொண்டைக்கு பின்னாடி அந்த இடத்துல அப்படியே உங்க எக்ஸலேஷன் படுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிடரி கண்ணுக்கு காத்து நீங்க போகும் பொழுதே உங்களுக்கு தெரியும், அது காது மூலமா வெளியே வர பாக்குது, கண்ணு மூலமா வெளியே வர பாக்குதுன்றத உங்களால உணர முடியும். பிடரி கண்ணுல போய் படக்கூடிய, ஏன்னா அது செவரு மாதிரி இருக்கு இல்லையா பிடரி கண்ணு பின்னாடி, அதுல போய் படக்கூடிய காத்து அப்படியே மூக்குக்கு மேல போகும். சரியா மக்களே? மூக்குக்கு மேல போச்சுன்னா அது வாசி யோகம். அப்போ வந்து உங்களுடைய பிரெயின்ல சுழற்சி படுதுன்னு அர்த்தம். மூக்கு தான் மாயையில சுவாசிக்கிறது தான் மூக்கு சுவாசம். கோவத்துல பாருங்க மூச்சு வேற மாதிரி மூக்குல வெளியே போகும். அப்ப நம்ம வந்து we are going to escape the nose இல்லையா? ஸோ இதுதான் டெக்னிக், பிடரி கண் சுவாசம் அப்படின்ட்டு. உள் நாக்குல சுவாசத்தை உணரணும். அந்த எக்ஸேல் பண்ணும் பொழுது அந்த பாம்பு மாதிரி அந்த சவுண்டு அந்த உள்நாக்குலையும் அந்த பிடரி கண்லையும் படணும். ஆமா, நீங்க படுத்துக்கிட்டே பண்ணலாம். படுத்துக்கிட்டே நீங்க பண்ணலாம். அதாவது விஷ்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷ்ணு அப்படின்னா வெட்டணும், அதுதான் தமிழ்ல உள்ளது. ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது
ஒரு கல் மாதிரியோ ஒரு மலை மாதிரியோ இருக்கும். கேட்டா விஷ்ணு படுத்ததுன்னுமாங்க. நம்ம நம்ம இது நம்ம அருப்புக்கோட்டையில கூட மலையரசன் கோயில் இருக்குல்ல. ம் அதாவது இந்த விஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே மல்லாக்க போய் படுத்துடுறது நைட்டு. அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதனால தான் விட்டுணும், விட்டத்தை பார்த்தவன் தான் விட்டுணும், விட்டுணும் விஷ்ணு ஆயிடுச்சு. சரியா? அவர் அப்படியே அண்ணாக்க பார்த்துக்கிட்டே இது பண்ணுவாராம். அது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த வாசி யோகம் வந்துருச்சு. வாசி யோகம் நடக்க ஆரம்பிச்சு. அப்படியே மேல அண்ணாக்க பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணை ஒரே இடத்துலயே வச்சு, இது என்ன ஸ்டாரா இருக்குன்னு யோசிக்கிறது. விஷ்ணு இல்லையா? அண்டத்தையே கையில வச்சிருக்காருல அப்படின்ட்டு. அந்த வாசி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அது அது நம்ம வானத்தை தான் பாக்குறோமா இல்ல அண்டத்துக்குள்ளேயே போய் பாக்குறோமான்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துருது. சரியா? அது நடக்கும் மக்களே. உங்களுக்கு இந்த கண் மணி மூலமா அந்த அண்டத்தையே விஷ்ணு மாதிரி பார்க்கலாம் நீங்க. அதுக்குரிய பயிற்சி தான் இந்த வாசி யோக பயிற்சி. ஆமா. அப்ப இந்த இதுல நம்ம ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கோம். ரிலாக்ஸா நீங்க படுத்துக்கிட்டு உக்காந்துட்டு பண்ணலாம். எப்ப பண்ண முடியாதுன்னா, நீங்க சாப்பிடும் பொழுது, வேகமா நடக்கும் பொழுது, அடுத்தவங்களோட பேசும் பொழுது, இந்த 3 நேரம் மட்டும்தான் வாசி யோகம் பண்ண முடியாது. சாப்பிடும் பொழுது பண்ண முடியாது, அடுத்தவங்களோட பேசும் பொழுது பண்ண முடியாது. சரிங்களா? வேகமா ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பொழுது பார்க்க முடியாது. இந்த இது ஆனா மற்ற எல்லா நேரமும் நம்ம பண்ணலாம். புஸ்தகம் படிக்கும் பொழுது நம்ம பண்ணலாம். மெதுவா நிதானமா நடந்துகிட்டு இருக்கும் போதும் பண்ணலாம். ஒருத்தவங்க பேசுறாங்க, அதை நீங்க சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதும் பண்ணலாம். எப்பனாலும் பண்ணலாம் நீங்க. சதா பிராணயானி. அதுதான் இது, சதா பிராணயானி. எந்த பிராணயாமத்தையும் சதா பிராணயாமம் பண்ண முடியாது. வாசி யோக டெக்னிக் மட்டும்தான் சதா பிராணயோகியா பண்ண முடியும். சரியா? இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிடரி கண் சுவாசம். படுத்துக்கிட்டே பண்ணுங்க மக்களே. கொஞ்ச நாள் தான் காதுல நாதம் கேட்கும். ஆமா, காட்சி வரும். கண் கொள்ளா காட்சின்னு கண்ணால கொள்ளாது, அது கண் கொள்ள முடியாது. அதான் கண் கொள்ளா காட்சி. அற்புதம் இல்லையா? நவரசத்துல அற்புதா அப்படின்ட்டு அதை நம்ம அதை அனுபவிக்கவே இல்லை. நம்ம ஒரு பூ பூக்குறத அது அற்புதமா இருக்குன்னு உட்காந்து நம்ம கவிதை எழுதிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் அற்புதம் கிடையாது. இந்த மனதால ஒண்ணு பண்ண முடியும், அதான் ஆச்சரியம் அப்படின்ட்டு. இந்த மனது 4 வேலை பார்க்குது இல்லையா? சித்தம், புத்தி, அகங்காரம், இது மனசு, இதெல்லாம் பண்ணுது இல்லை. இந்த மனது ஒன்னொன்னு பண்ணும், ஆச்சரியத்துல முங்கிரும், அது எல்லாம் நடக்கும். சரி மக்களே, இந்த இதுல கேள்வி எப்படி இந்த இது பண்றதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தா மட்டும் கேள்வி கேளுங்க. பிடரி கண் சுவாசம் அப்படின்றது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். பிடரி கண் எங்க இருக்குன்னு சொல்லி, அது கண்ணுன்னா என்னன்னு சொல்லி இது பண்றதுக்கு. ஆமா, அதை நீங்க திருப்பவும் நம்ம கேட்டுக்கலாம். தெளிவா சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. என்ன பிரியா, போதுமா? போதும். நான் அந்த பிடரி கண் இமேஜ் வேணா அப்புறமா குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். எங்க அதுக்கு ஆங்கிலத்துல நேப் ஐ, NAPE, நேப் ஐ அப்படின்ட்டு பேரு.
ம் ஆமா. அதாவது இந்த கண்ணு வந்து சைடு நோக்கி பின்னோக்கி போறது தான் அந்த சென்ஸ் அதிகமானது. முன்னாடி 2 கண்ணு இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த சென்சிட்டிவே இருக்காது. நம்ம போன தடவை பேசணும் இல்லையா? பேசணும்னா பிரியாங்க இல்லையா? இல்லையே. அதாவது இப்ப ஆடு, மாடு, குதிரைக்கெல்லாம் கண்ணு பாரு சைட்ல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சென்ஸ் அதிகம். ஒருபோதும் விஷத்தை சாப்பிடாது. பிளான்ட் மட்டும்தான் சாப்பிடும் அது. ஹெர்பிவோர்ஸ் அது எல்லாம். முன்னாடி 2 கண்ணு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் டேஞ்சரஸ். அவங்க எல்லாம் கொன்னு மீட்டை சாப்பிட்ற ஆளுங்க தான். ஆந்தையே பாரு முன்னாடி இருக்கு கண்ணு, அது எல்லாம் மீட்டு சாப்பிடும். இந்த கண்ணு சைடு போகுது இல்லையா, அந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த கண்ணு பிடரி கண் அப்படின்றது நம்ம முன்னாடி இல்லாம 2 கண்ணும் அப்படியே பின் நோக்கி போறது தான் பிடரி கண். ரேபிட் பாரு கண்ணு சைடுல இருக்கும், அது பிளான்ட் மட்டும்தான் சாப்பிடும். ஆட்டுக்கு பாரு பிளான்ட்டே இல்லாட்டியும் அது கரெக்டா எந்த உப்பு இருக்கு, இந்த மலையில இந்த கால்சியம் உப்பு இருக்குன்னு போய் அந்த உப்பை போய் நக்க ஆரம்பிச்சிடும். அதுகளுக்கு எந்த இதுல உணவு இருக்கு, எது மருந்து, எது விஷம் அப்படின்றது தெரியும். உனக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி உள்ள கண்ணு. நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லணும், இது உணவு, இது காரம், இது மருந்து, இது விஷம் அப்படின்னு நமக்கு சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா நம்ம அடிச்சு போட்டு நம்ம மீட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம எல்லாம் கார்னிவோர் தான். சரியா? அப்ப இந்த பிடரிக்கண் சுவாசம் நீங்க நடக்கும் பொழுது நேச்சுரலாவே உங்களுக்கு எல்லா சென்ஸும் அதிகமாகும். தலையில சுரக்கக்கூடிய மெலட்டோனின், செலட்டோனின் எல்லாம் அதிகமாகும். யாரும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீ மீட்டு சாப்பிடாத அப்படின்ட்டு. சில வாடைகள்லாம் வரவே வராது. சில கருணைகள்லாம் அதுவா வரும். சில புரிதல் உங்க உடம்புக்கு அதுவாவே புரிஞ்சுக்கும். உடம்புக்கு ஒவ்வாதது எல்லாத்தையும் அதுவாவே நிப்பாட்டிக்கும். ஏன்னா அது ஞானம் வந்துருச்சு அந்த உடம்புக்கு. சரியா மக்களே? பயிற்சி பண்ணி பாருங்க. டைம் ஆகும். ஆமா, டைம் ஆகும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு, அதை புரியறதுக்கு, அது மேல நம்பிக்கை வர்றதுக்கு. அதனால பார்த்து ஸ்லோவா பண்ணுங்க, ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா. போதும்னு நினைக்கிறேன் பிரியா. போதும்ண்ணா. ரைட்டு. டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேட்டுப்போம், செஞ்சு பார்த்துட்டு. ரைட்டு. ரைட்டு. அவங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் ஏதாவது இருந்தா அனுப்பிச்சு விட. சரி, ரைட். பாய்மா. நன்றிண்ணா. வணக்கம் மக்களே. இன்னைக்கு இது போதும்.